ஏகி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் எப்படிப்பட்டதா இருந்தது? இயேசு கொடுக்கிற அதிகாரம், அவரிடத்தில் இருக்கிற அதிகாரத்தை குறித்து தேவனுடைய வார்த்தை நாம் பார்க்கிறோம். இதை நீங்கள் விசுவாசிக்கும் போது இந்த தேவனுடைய அதிகாரம் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே செயல்படுவதை பார்ப்பீர்கள். சாபங்கள் உடையும், சூனியங்கள் உடையும், பிரச்சனைகள் மாறும். அவர் மனிதர்களை உண்டாக்கினவர், மனிதர்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார், மனிதர்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார், மனிதர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார், மனிதர்களுக்கு அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். அவர் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டப்பட்டிருக்கிற கட்டுகளை அவிழ்க்கிறவராய் இருக்கிறார். இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது அவர் கொடுத்த அதிகாரம், அவரிடத்தில் அதிகாரம் இருக்கிறது. அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் இந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். அதைத்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். இந்த அதிகாரம் எப்படிப்பட்ட அதிகாரம்? சத்துரு, சர்ப்பங்கள், தேள்கள் இவைகளை மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்தார். ஏன் சர்ப்பங்களை மிதிக்கிற அதிகாரம்? முதல் மனிதனை ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். அந்த தோட்டத்தில் சகல நன்மைகளும் இருந்தது. தேவனும் அங்கு வந்து உலாவினார். ஆனால் அங்கே சர்ப்பம் வந்து ஏவாளை வஞ்சித்து தேவ கட்டளையை மீற பண்ணினபடினால் அவர்கள் தேவனுக்கு சத்துருக்களாய் மாறினார்கள். தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்த உறவு அது முறிக்கப்பட்டு போனது. அதனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மனிதன் இழந்து போன அந்த வல்லமையை, அந்த இடத்தை மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கிறார். என்ன அதிகாரத்தை கொடுக்கிறார்? சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள அதிகாரம் கொடுக்கிறார். இந்த சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க, சர்ப்பம் என்பது தந்திரமாய் செயல்படுவது, சர்ப்பம் என்பது மறைந்திருந்து செயல்படுவது, சர்ப்பம் என்பது விஷத்தன்மையோடு செயல்படுவது, சர்ப்பம் என்பது சமயம் பார்த்து அது செயல்படுவது. இப்படிப்பட்ட விதத்திலே சத்ரு மனிதர்களை வஞ்சிக்கிறான், மனிதர்களை தன்வசப்படுத்த பார்க்கிறான், மனிதர்களை கட்டி வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட சத்ருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து அதிகாரம் கொடுக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து கொடுத்த அதிகாரத்தின்படி இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலே சத்ருவின் எந்த வல்லமைகள் இருந்தாலும், சர்ப்பங்களின் வல்லமை, தேள்களின் வல்லமை, இவைகளை மேற்கொள்ளும் வல்லமை ஆண்டவர் இயேசு தருகிறார். இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு விரோதமாய் அநேக போராட்டங்கள் இருக்கிறது. வன்கண், பொறாமைகள், எரிச்சல்கள், சாப பெருமூச்சுகள், சபிக்கிற சாப வார்த்தைகள், ஒருவருக்கு ஒருவர் விரோதங்கள், பகைகள், கசப்புகள், பில்லி சூனியங்கள், இப்படிப்பட்ட பல காரியங்கள் ஒரு மனிதனுக்கு விரோதமாக இருக்கிறது. இதெல்லாம் சத்துருவின் கிரியைகளின் அடிப்படையில் செயல்படுகிறது. இவைகளை ஆயுதமாக சத்துரு எடுத்து பயன்படுத்துகிறார். இவைகளை ஒரு மனிதன் எப்படி மேற்கொள்வது, அந்த அதிகாரம் ஒரு மனிதனுக்கு எப்படி கிடைக்கிறது என்று பார்த்தால், அதைத்தான் இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து அவர் நமக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்தபடினால் இயேசு கிறிஸ்து இந்த அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார். அவர் தந்த அதிகாரத்தினாலே, இயேசு தந்த அதிகாரத்தின்படி சத்துருவின் வல்லமைகளை நம்மால் மேற்கொள்ள முடிகிறது. நமக்கு அங்கே விடுதலை கிடைக்கிறது, நமக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டாகிறது, சகல வல்லமைகளை மேற்கொள்ள. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானம் என்பது பரலோகத்தை குறிக்கிறது, பூமி என்பது உலகத்தை குறிக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற சகல வல்லமை இயேசுவின் கரத்தில் இருக்கிறது. அதனால் தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவரிடத்தில் வந்த வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார்,
குஷ்டரோகிகளை தொட்டு சுகமாக்கினார், மரித்தோரை தொட்டு உயிரோடு எழுப்பினார். அன்பானவர்களை, குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார், செவிடர்கள் கேட்கும்படி அற்புதம் செய்தார், முடவர்கள் நடக்கும்படி அற்புதம் செய்தார். இதெல்லாம் எப்படிப்பட்ட வல்லமை? தேவனுடைய வல்லமை. அவர் தேவனாய் இருந்தபடினால் அந்த வல்லமை அவரிலிருந்து செயல்பட்டது. இன்றைக்கு இயேசு வல்லமை உள்ளவர் என்பதை உலகம் அறியும். இயேசு கிறிஸ்து மனிதனை மாற்றுகிறார் என்பது உலகத்திற்கு தெரியும். இந்த இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருக்கிற இந்த வல்லமையை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், உங்கள் குடும்பத்திற்கு விரோதமான போராட்டங்கள், உன்னுடைய எதிர்காலத்திற்கு விரோதமான போராட்டங்கள், அவைகளை மேற்கொள்ளும் வல்லமையை, அந்த அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து தருகிறார். எப்பொழுதும் நாங்கள் இல்லை என்றால் இது போன்ற ஊழியர்கள் வந்து ஜெபிக்க வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. முதலாவது உங்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்யலாம். ஆனால் இவைகளை உங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கும் போது நீங்களே அவைகள் மேல் அதிகாரத்தை பயன்படுத்த முடியும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் இந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த அதிகாரம் செயல்படுகிறது. தேள்களை மிதிக்கிற வல்லமை. தேள் என்பது விஷத்தன்மை உள்ளது. இதே போலத்தான் சில பிரச்சனைகள் மனிதனுடைய வாழ்க்கையில வந்துவிட்டால் சத்துரு அந்த பிரச்சனைகளை கொண்டு வரும்போது தலையிலே விஷம் ஏறுவது போல சில பிரச்சனைகளை அவன் கொண்டு வந்து விடுகிறான். இதனால் மனிதன் எந்த நல்லதையும் செய்ய முடியவில்லை, அவன் ஸ்தம்பித்து போய்விடுகிறான். அந்த வல்லமைகளை மேற்கொள்ளும் வல்லமையை இயேசு கிறிஸ்து தருகிறார். இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் தொழில் முடங்கி இருக்கலாம், நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளில் விருத்தி இல்லாமல் இருக்கலாம், உங்க வாழ்க்கையிலே நன்மை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே அந்த விஷத்தன்மைகளை, அந்த சாபங்களை, அந்த வல்லமைகளை, பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ளும் ஒரு வல்லமையை இயேசு உனக்குள் தர வல்லவராயிருக்கிறார். உனக்குள் அந்த அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்களுக்குள் அந்த அற்புதத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஏனென்றால் இங்கே நாங்கள் ஒன்றுமில்லை, இங்கே உலாவுகிற தெய்வம் இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்க வாழ்க்கைக்குள்ள இந்த ஆசீர்வாதம் கடந்து வரும். அற்புதங்களை கர்த்தர் செய்வார். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட அற்புதம் செய்கிற தேவன் நமத்தில் இருக்கிறார். எனவே அவர் கொடுக்கிற வல்லமை என்ன? அவர் கொடுக்கிற அதிகாரம் என்ன? சர்ப்பங்களை மேற்கொள்ளும் அதிகாரம், தேள்களை மேற்கொள்ளும் அதிகாரம். அது மட்டுமல்ல, அங்கே சொல்லப்பட்டிருக்கு சத்துருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். சத்துருவின் சகல வல்லமைகள், ஒரு சில வல்லமைகளை மாத்திரம் மேற்கொள்வதில்லை, சகல வல்லமைகள். எந்த விதத்திலே சத்துரு தன் வல்லமையை பயன்படுத்தலாம், அவன் எப்படிப்பட்ட விதத்திலும் பயன்படுத்தலாம். சிலருக்குள் மறைந்திருந்து சத்துரு செயல்படுவான். வான மண்டலங்களில் இருந்து அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான், பாதாளத்திலிருந்து அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட விதத்திலே ஒவ்வொரு எல்லைகளுக்கும் அவன் ஒரு கண்ட்ரோலை வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறான். இப்படி வழியிலே சர்ப்பத்தை போல படுத்து கிடந்து அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். எந்த விதத்திலே சத்துரு ஒரு மனிதனுக்கு விரோதமாய், ஒரு குடும்பத்திற்கு விரோதமாய் அவன் செயல்பட்டாலும் அவனுடைய வல்லமைகளை மேற்கொள்ள இயேசு கிறிஸ்து அவரே அதிகாரமுடைய தேவனாயிருக்கிறார். அவர் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். அற்புதம் செய்கிற வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு மாறாதவராயிருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கும் போது இந்த அற்புதம் நடக்கிறது. இயேசு கிறிஸ்து தருகிற வாக்கியத்தை பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு முன்பாக தேவ தூதர்கள் இருப்பார்கள். உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாய் சாபங்களும் சூனியங்களும் பிரச்சனைகளும் எவைகள் வந்தாலும் அவைகளை மடக்குவதற்கும் அவைகள் செயல்படாமல் இருக்க செய்வதற்கும் தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். வேதத்திலே தூதர்கள் பங்கு அநேகம் இருக்கிறது. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் உங்களை தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். அநேகருக்குள் தூதர்களின் பாதுகாப்பு இல்லை. எனவே மனிதன் பயப்படுகிறான், மனிதன் விபத்துக்குள் மாண்டு விடுகிறான், மனிதன் சிக்கலுக்குள் சிக்கி விடுகிறான். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து சகல அதிகாரமுடையவர், இன்றைக்கும் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். சிலருக்குள் இந்த ஆவிகள் வந்து இந்த சத்துருவின் வல்லமைகள் இறங்கி, நீ ஏன் வாழ வேண்டும், நீ இருப்பது வேஸ்ட், நீ வீணாயிருக்கிறாய், எனவே நீ செத்துப்போ என்று அந்த அசுத்த ஆவிகள் பேசுகிறது. எனவே தான் மனிதன் குடும்பத்திலே சண்டை போடுகிறான். அங்கே ஒருவருக்கு ஒருவர் பயங்கர யுத்தங்களும் வேதனைகளும் விரக்தியும் உண்டாகி உலகத்தின் மேல் வெறுப்புள்ளவனாய் மாறி தற்கொலை செய்து விடுகிறான்.
ஆனால் இயேசு கிறிஸ்து மனிதனை பாதுகாக்க வந்தார். வேதம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான். பிசாசு எப்படி வருகிறானா? இந்த உலகத்தில் 3 வல்லமைகள் இருக்கிறது. தேவனுடைய வல்லமை நன்மை செய்கிறது, பிசாசின் வல்லமை தீமை செய்கிறது. அது மாத்திரமல்ல, அங்கே மனிதனுக்கு ஒரு வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்படி இந்த வல்லமைகள் என்ன செய்கிறது? ஆனால் அவைகள் தீமை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். மனிதனுடைய வாழ்க்கையை ரட்சிக்கிறார், விடுவிக்கிறார், அற்புதம் செய்கிறார். அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களை குறித்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், உங்கள் எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் பார்த்த ஜாதகத்திலோ ஜோசியத்திலோ உங்களுக்கு விரோதமாகவே காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்து எல்லா பிசாசின் வல்லமைகளையும் அவர் சிலுவையிலே அவர் ஜெயித்து விட்டபடினால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கைக்குள் அவர் வருவார் என்றால் உன் வாழ்க்கையின் காரியங்கள் மாறுதலாய் முடியும். உன் வாழ்க்கையிலே உனக்கு விரோதமாய் இருக்கிற விரோதங்கள், பகைகள், போராட்டங்கள் அவைகள் உன்னை விட்டு விலகி போவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இப்படிப்பட்ட அற்புதம் செய்கிறவராய் இந்த இயேசு ஜீவிக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து சகல வல்லமைகள், சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள அவர் வல்லமையை தருகிறார். உங்க வாழ்க்கையில எந்த விதத்துல பிரச்சனை இருக்கிறது, எந்த விதத்துல போராட்டம் இருக்கிறது, கவலையா, கண்ணீரா, மனபயமா, நம்பிக்கை இல்லையா, எந்த பிரச்சனையில் இருக்கிறீர்கள், எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து விடுதலை தருகிறார். தொலைக்காட்சி நிகழ்ச்சியில பேசும்போது அநேகர் மருத்துவர் கைவிடப்பட்டு ஒருவர் ஜெபத்திற்காக வந்தார்கள். அந்த சின்ன குழந்தை இதயத்திலே ஓட்டை, லங்ஸ்ல ஓட்டை, இப்படி சரீரத்தில் எல்லா பகுதியும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு இதே போல உன் வாழ்க்கையிலே எந்த பகுதியிலே பிரச்சனையோடு இருக்கிறீர்களோ சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள அதிகாரமுடைய சர்வ சக்தி வாய்ந்த வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் உண்டாக்கின தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார். அவர் இன்றைக்கு உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். உங்களுக்கு இந்த அற்புதத்தை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவர் கொடுத்த வல்லமைகளை குறித்து, அவருடைய அதிகாரத்தை குறித்து நான் உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறேன். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்று. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிற அதிகாரம் என்ன? ஒரு மனிதன் பாவத்தை மன்னிப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு பல நன்மைகளை செய்து பார்க்கிறான், புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்கிறான், தான தர்மங்களை செய்கிறான், அன்னதானங்களை செய்கிறான். ஆனால் பாவ மன்னிப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் இரத்தம் சிந்தப்பட வேண்டும். இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பது யாருடைய இரத்தம்? ஒரு மிருகம், பறவையின் இரத்தம் அல்ல, மனிதனுடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆனால் எல்லா மனிதர்களும் பாவம் செய்தபடினால் ஒரு பாவியினுடைய இரத்தம் பாவத்தை நீக்க முடியாது. எனவே தெய்வம் மனிதனாய் இந்த உலகத்தில் வந்து அவர் கன்னிமரியின் வயிற்றிலே பரிசுத்தமாய் பிறந்து அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார். இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தம் மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சுத்தம் பண்ணுகிறது. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, பாவங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் இருக்கிறது. இன்னைக்கு யாராவது உங்க வாழ்க்கையில, நான் ஒரு குற்றம் உணர்வோடு இருக்கிறேன், நான் ஒரு பாவத்தில் இருக்கிறேன், என் பாவத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட வேண்டும், முதலாவது மன்னிக்கப்பட வேண்டும், விடுதலையாக்கப்பட வேண்டும். 2 காரியமும் நடக்க வேண்டும். பாவம் மன்னிக்கப்பட்டால் திரும்ப திரும்ப அவன் தவறு செய்ய வாய்ப்பு இருக்கிறது. எனவே அவன் விடுதலையாக்கப்பட வேண்டும். எப்படி விடுதலையாக்கப்படுவது? வேதம் சொல்லுகிறது, குமாரன் இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் அவன் மெய்யாகவே விடுதலை ஆவான் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை பாவக்கட்டிலிருந்து விடுதலையாக்குகிறார். அது மாத்திரமல்ல, பாவங்களை மன்னிக்க தேவனாய் இருக்கிறார். பாவங்களை மன்னிக்க அவர் அதிகாரமுடையவராய் இருக்கிறார்.
எனவே எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் இயேசு மன்னிக்கிறார். பாவியான ஸ்திரீகள் அவரிடத்தில் வந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒருவேளை நீ பாவத்திலே வாழலாம், இயேசு உனக்கு பாவத்திலிருந்து விடுதலையை தருகிறார், பாவத்தின் மன்னிப்பை தருகிறார், பாவத்தின் மேல் வெற்றி வாழ்க்கையை தருகிறார். இந்த 3 ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும்? பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் நிழலை போல மனிதனை பின்தொடர்கிறது. பாவம் வீட்டு வாசற்படியிலே படுத்திருக்கிறது. பாவம் எலும்புகளுக்குள் அடங்கி அது தங்கி இருந்து மண்ணிலே படுத்துக் கொள்ளும். அந்த பாவத்தினால் அவன் நித்திய நரகத்துக்கு நேராய் போகிறான். இதிலிருந்து மீட்பை பெறுவது ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியமாய் இருக்கிறது. எனவே தான் இரட்சகர் தேவைப்பட்டார். இயேசு கிறிஸ்துவுக்கு உன் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் இருக்கிறது. இன்றைக்கு இந்த ஆண்டவரண்டை நீ உண்மையாய் வருவாய் என்றால், வெளிப்படையாய் அல்ல, உன் மனப்பூர்வமாய் இதயபூர்வமாய் நீ அவரை தேடுவாய் என்றால், உன் பாவங்களை மன்னித்து உன்னை தம்முடைய பிள்ளையாக அவர் சேர்த்துக் கொள்ள வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிற அதிகாரத்தை குறித்து சொல்லும் போது மத்தேயு 9:6 பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். இப்போ பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே அடுத்து என்ன நடக்கு பாருங்க. ஒருத்தன் படுத்த படுக்கையா இருக்கிறான், திமிர்வாதமா கிடக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுப்பா, இப்போ நீ படுக்கை எடுத்துட்டு வீட்டுக்கு போ. அப்ப பாருங்க, பாவம் ஒரு மனிதனுக்கு எப்படி பிரச்சனையா மாறுது பாருங்க. இந்த பாவத்தினால தான் சாபம், இந்த சாபத்தினால தான் வியாதி. எங்கேயோ முடங்கி, சிலருக்கு பொருளாதாரத்துல முடங்கி இருக்கும், சிலருக்கு குடும்ப உறவுகள்ல ஒரு முடக்கம் இருக்கும், சிலருக்கு வாழ்க்கையில வர வேண்டிய ஆசீர்வாதம் வரவே செய்யாது, சிலருக்கு ஏதோ ஒரு ரீதியில ஒரு பிரச்சனைய அங்க சத்துரு கொண்டு வச்சிடறா. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவன் பாவத்தை மன்னிச்சுட்டார்னா, இன்னைக்கு எந்த பகுதியில் நீ திமிர்வாதமா கிடக்குறியோ, இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கு இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிற ஆண்டவர். இந்த நொடி பொழுதுல பாவம் எப்ப மன்னிக்கப்படுதோ அப்பவே உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிடும், அப்பவே ஒரு சந்தோஷம் கிடைச்சிடும். இதுவரைக்கும் நீங்க செய்கிற செயல்கள் உங்களுக்கு வாய்க்காமல் போயிருக்கலாம், தோல்வியில் போயிருக்கலாம், எல்லாம் நஷ்டத்தில் போயிருக்கலாம். உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டால் உனக்கு காரியம் வாய்க்கும், உன்னை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். பாவங்களை மன்னிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அடுத்தபடியாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மத்தேயு 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கிட்ட இருக்கிற அதிகாரம் என்ன? இந்த வானத்துல பரலோகத்துல எது நடக்கனாலும் சரி, இந்த பூமியில நடக்கனாலும் அந்த அதிகாரத்தை இயேசு உடையவராய் இருக்கிறார். சகல அதிகாரம் உடையவர், சகல ஆசீர்வாதத்தை உடையவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சகல அதிகாரத்தையும் உடைய தேவனாய் அவர் இன்றைக்கும் இருக்கிறார். நீங்க உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும்? உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கித்தர வல்லவராய் இருக்கிறார். உங்க வீட்டில் திருமண காரியங்கள் தடைப்பட்டு இருக்கிறதா? தடைகளை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் தடைப்பட்டு இருக்கிறதா? அந்த பணங்கள் எல்லாம் இயேசு உங்களுக்கு வாங்கி தர வல்லவராய் இருக்கிறார். உங்க மனசுல போராட்டமா இருக்குதா? அந்த போராட்டங்களை நீக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எல்லாவற்றிலும் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒருவர் எங்க சபைக்கு வந்தா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பயங்கரமானவர். கையில குடலை வச்சிருந்தார். அவர் குடலை கையில கொண்டு வந்தார். ஒரு பையில வச்சு மஞ்சள் பை வச்சு மூடி, பாஸ்டர் குடல் உளுந்து வச்சு, நான் திருச்சியில் எல்லா ஆஸ்பத்திரிக்கும் போனேன், அது ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்ட்டாங்க. எல்லாம் முழு குடலும் வெளியே வந்து உட்காந்துருக்கு. தோல் பை மாதிரி பையில வச்சு கொண்டு வர்றாரு. அது குடலோடு தான் இருக்கு, ஆனால் வெளியே வந்துருக்கு. அப்புறம் ஜெபம் பண்ணி விட்டோம். இப்போ போங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார்னோடனே ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். குடல் சரியாயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை இருக்கு? சகல வல்லமையுள்ள தேவன், சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல அதிகாரம். ஏன்னா மனுஷனை உண்டாக்குனவரே அவர் தானே, குடலை உண்டாக்குனவர் அவர் தானே. உன் வாழ்க்கையில என்ன முடங்கி இருக்குது? ஜீவிக்கிறார். சகல அதிகாரமும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். மார்க் 1:27 வாசிக்கும் போது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன? இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார். இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கு
கட்டளையிடுகிறார். அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். என்ன சொல்றாருன்னா, இவருக்கு என்ன அதிகாரத்தை இருந்துச்சா? அசுத்தாவிகளுக்கு கட்டளை இடுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த போது ஒருவனுக்கு ஒரு அசுத்தாவி பிடிச்சது. அவன் என்ன, இந்த ஆவி எப்படிப்பட்ட ஆவினா, சில நேரம் தீயில கொண்டு தள்ளி விட்டுரும், சில நேரம் தண்ணியில கொண்டு தள்ளி விட்டுரும். ஆனா இயேசு கிறிஸ்து அங்க அற்புதம் செய்யறார். அவன் சுகமாயிட்டான். என்ன, ஒருவனுக்குள்ள 6000 பிசாசுகள் உள்ள இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு சிட்டி மாதிரி இருக்கிறான், அவனுக்குள்ள 6000 பிசாசு. சும்மாவே ஆளை கையில பிடிக்க முடியாது, சும்மாவே அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா 6000 உள்ள இருந்தா என்ன ஆகும் பாருங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வந்தாரு, அவன்கிட்ட இருந்த பிசாசை ஓட்டினாரு. அது பன்றி கூட்டத்துக்குள்ள போய் கடல்ல போய் விழுந்துருச்சு. அசுத்தாவிகளுக்கு கட்டளையிடுவார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அசுத்தாவியின் போராட்டமா, பாவ போராட்டமா? இயேசு கிறிஸ்து இருந்தா அசுத்தாவிகள் அலறி ஓடும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அசுத்தாவிகள் உங்களை தொந்தரவு பண்ணுதா? ஆனா இயேசு கிறிஸ்து அசுத்தாவிகள் மேல் கட்டளை கொடுக்கிறார். போ, இவனை விட்டு போ. இயேசு இன்னைக்கு விடுவிக்கிறார், உங்களுக்கு அற்புதம் செய்வார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லையா? சிலரை தீமைக்கு நேரா பாவத்துல சிக்க வச்சிடும். இது உள்ள இருந்து ஒரு ஆள் மாதிரி நடத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா மனுஷனுக்குள்ள 3 காரியம் இருக்கு. ஆவின்னு ஒன்று இருக்கு, ஆத்மான்னு ஒன்று இருக்கு, சரீரம்னு ஒன்று இருக்கு. இந்த ஆவிங்கிற இடத்துல அதுதான் இருதயம் சொல்றோம். இந்த இருதயத்துல இரட்சகர் இயேசு இல்லைன்னா அது பார்க்கும், அநேக உள்ள உட்கார்ந்துரும். இதனால தான் இயேசு கிறிஸ்து அசுத்தாவிகளுக்கு கட்டளை கொடுக்கிறார். அசுத்தாவிகள் மேல் அதிகாரமுடையவராயிருக்கிறார். அடுத்தபடியாக மார்க்கு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்துகிற அதிகாரம். இந்த இடத்துல என்ன அதிகாரம் அவர்கிட்ட இருந்திருக்கு பாருங்க, இருக்குதுன்னு பாருங்க. வியாதிகளை சுகமாக்கும் அதிகாரம். இன்னைக்கு உங்க வியாதிகளை சுகமாக்குவார். சிலருக்கு ஆத்மாவில் வியாதி இருக்கும், சிலருக்கு மனவியாதி இருக்கும், சிலருக்கு சரீரத்தில் வியாதி இருக்கும். வியாதிகளை குணமாக்குகிறவர். எப்படி வியாதி சுகமாகுது? வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்காக அடிக்கப்பட்ட அந்த அடிகள், அது தண்டனையின் அடிகள். நம்ம செஞ்ச பாவத்தினால அவர் அடிக்கப்பட்டாரா, அந்த அடியெல்லாம் குணமானாலும் அந்த தழும்பு இருக்கும். சிலர் கீழே விழுந்த தழும்பு இங்கே இப்பவும் இருக்கும். இயேசு கிறிஸ்து இப்படி அடிக்கப்பட்டு அவர்கிட்ட இருக்கிற அந்த தழும்புகள் நம்ம பாவத்துக்காக சாபத்துக்காக தண்டனை ஏற்றுக்கொண்டதுனால இன்னைக்கு அந்த தழும்புகள் நம்மை குணமாக்கி கொண்டே இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம். அதனால தான் இயேசுவின் நாமத்தில்ன்னு சொல்லும்போது வியாதிகள் எல்லாம் சுகமாகுது, அற்புதங்கள் நடக்கிறது, விடுதலை ஆண்டவர் தருகிறார், ஜெயத்தை ஆண்டவர் தருகிறார். இன்றைக்கும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார், இயேசு நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்க வியாதியெல்லாம் குணமாக்குவார். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் குணமாக்குவார். மருத்துவர்கள் முடியாதுன்னா கூட இயேசு குணமாக்குவார். நீங்க விசுவாசத்தோட வரணும். நான் சொல்ற வார்த்தை தேவனுடைய வார்த்தை, இதை நம்பணும். அவரை விசுவாசிக்கும் போது சுகம் உண்டாகும். டாக்டர் அதிகமான பணம் தேவைப்படும் சொல்லிருக்கலாம், உங்ககிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், இலவசமா சுகமாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதுதான் இலவசம். அற்புதங்களை செய்கிறார். நடைமுறையில் பார்த்து பெற்றுக்கொள்ளணும். எனவே தான் தைரியமாக உங்களுக்கு நாங்கள் சொல்ல முடியுது. எனவே வியாதிகளை சுஸ்தமாக்கும் அதிகாரம், எந்த வியாதிகளையும் சுகமாக்குகிறார். இயேசு வியாதிகளை சுஸ்தமாக்குகிறவர். அல்லேலூயா. அவ்வளத்திலே அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். இயேசு உன்னை குணமாக்குகிறவர். அவருடைய தழும்புகள் உன்னை குணமாக்குகிறது. அவர்கிட்ட இருக்கிற ஒரு வல்லமைக்கு பேரே குணமளிக்கும் வல்லமைன்னு ஒன்று இருக்கு. அவருடைய வல்லமை வெளிப்படும் போதே சுகமாக்கிறோம். இந்த எல்லையில் இயேசு நடந்து அவருடைய பிரச்சனை இறங்கும். இடம் ஒரு அமைதியா அவர் இறங்குறதுனால தான் இந்த அற்புதம் நடக்குது. இந்த பெரிய விடுதலை கர்த்தர் கொடுக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார். நீங்க இந்த வல்லமையை நீங்க பெற்றுக்கொள்ளாமே. ஒருவேளை டெலிவிஷன்ல இதை பார்க்குறவங்க உங்க வாழ்க்கையில இந்த விடுதலை கர்த்தர் தருவார். ஏதோ இந்த இடத்துல மட்டும்தான் இந்த பவர் ரிலீஸ் ஆகும் அப்படி கிடையாது. இந்த உலகத்துல பூச்சக்கரத்தின் எங்க போனாலும் இந்த வல்லம் அங்க போகும். ஏன்னா இது பேசுறது ஒரு மனித சத்தம் அல்ல, இந்த உலகத்தை உண்டாக்குன தேவனுடைய சத்தம். அவர் உன்னை குணமாக்குவார். நீ ஆரோக்கியமாவாய், நீ சுகமாவாய். அவரால் சுகமாக்க முடியாத ஒரு வியாதி இல்லை. அற்புதங்களை செய்வார். அவருக்கு இருக்கிற வல்லமை. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா?
இங்க இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிற அடுத்த அதிகாரம் என்ன? அவருடையது. அவர் இஷ்டப்படி நடத்துவார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவருடையவர்களாகி நாம் நம்ம இஷ்டத்துல நடக்கக்கூடாது. நிறைய பேர் வாழ்க்கையில பிரச்சனைக்கு காரணம் என்ன? அதெல்லாம் என் போக்கில் நடப்பேன், என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. அப்படி கிடையாது. நீ உன்னுடையவனே கிடையாது, உன்னை உண்டாக்கினவருடையவன். அவருடைய பொருள் நீ. அவர் சொல்றபடி நடந்தா உன்னை அவர் இஷ்டப்படி உன்னை நடத்தணும். அதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்க வாழ்க்கை மாறிடும். நம்ம என்ன நினைக்கிறோம், நான் என் இஷ்டப்படி போவேன், அதுக்கு ஆண்டவருடைய உதவியை நான் கேட்பேன். இயேசுவே என் போக்கில் போறேன், எனக்கு உதவி செய்யும். இது ஃபார்முலா ரைட்டு கிடையாது. அவருடையவர்களாகி நாம் அவர் இஷ்டப்படி நடக்கிறதுக்கு, அவர் இஷ்டப்படி செய்வதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. அதற்கு இணையான இன்னொரு வசனம் ரோமர் 9:21, மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்திற்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? ஒரு குயவனை ஒரு பாத்திரத்தை நல்ல பாத்திரமா உண்டாக்கலாம், இன்னொரு பாத்திரத்தை சின்ன பாத்திரமா உண்டாக்கலாம். அது குயவனுக்கு ரைட்ஸ் இருக்குது. இதே போலத்தான் நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், உன்னை உண்டாக்கினவர், அவருக்கு உண்மையில் அதிகாரம் இருக்கிறது. இந்த அதிகாரம் தெரியாம மாத்தி நடக்கிறதுனால தான் வாழ்க்கையில பிரச்சனை. உன்னை உண்டாக்கினவர் உன்னை குறித்து என்ன நினைத்திருக்கிறார் என்பதை நீ புரிந்து கொண்டு அதன்படி நடந்தால் உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அநேகர் தன்னை உண்டாக்கின தேவன் அவருக்காக, அவர் எதற்காக தன்னை உண்டாக்கினார் என்கிற வாழ்க்கையின் நோக்கம் தெரியாமல் தன் இஷ்டப்படி போவதனால் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு வெற்றிடம் இருக்கிறது, அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு நிறைவு இல்லை. ஏழாவதாக இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிற அதிகாரம் என்ன? யோவான் 5:22 வாசிக்கும் போது, அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லோரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கு. இது கிருபையின் காலம், கடவுளுடைய இரக்கத்தின் காலம். நாம் பயப்பட வேண்டிய ஒரு காரியம். இந்த உலகத்துக்கு கடைசி நாட்களிலே நியாய தீர்ப்பு என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் இந்த நியாய தீர்ப்பு நாட்களிலே தேவனிடத்தில் இரக்கத்தை பார்க்க முடியாது, தேவனிடத்திலே கருணையை பார்க்க முடியாது. இந்த வெள்ளை சிங்காசனத்திலே அதிகாரமுடையவராய் அவர் இருக்கும்போது இந்த உலகத்தில் உண்டாக்குன எல்லா மனிதர்களும் வந்து நிற்கணும். ஒவ்வொரு மனிதனும் அவரை தனியா போய் சந்திக்கணும். அரசியல்வாதிகள் வந்து நிற்கணும், ஏழை ஜனங்கள் வந்து நிற்கணும், எல்லா தேசத்தார் வந்து நிற்கணும். தனித்தனியே தேவனை சந்திக்க வேண்டியிருக்குது. அன்னைக்கு அவர் நியாயம் தீர்ப்பார். அந்த அதிகாரம் இயேசுவின் கரத்தில் இருக்கிறது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் வழியிலே அழியாதிருக்கும்படி அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். அந்த அதிகாரத்தை வைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு கொடுக்கும் அதிகாரத்தை வேறு யாரு கையிலும் இல்லை, இயேசுவின் கரத்தில் தான் வைத்திருக்கிறார். இன்றைக்கு இயேசு உனக்காக தன் ஜீவனை கொடுத்து உன்னை பாதுகாப்பதற்கு அனைத்தையும் செய்து விட்டார். அவர் ரத்தம் சிந்தி அவர் ஜீவனை கொடுத்தார். கடைசியா அவர்கிட்ட இருக்கிற அதிகாரம் நியாயம் தீர்ப்பார். வேதம் சொல்லுகிறது, பயப்படுகிறவர்களும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினி கண்டகம் எறிகிற கடலிலே பங்கடைவார்கள். அவரை விசுவாசித்து பாவத்தை விட்டு மனம் திரும்பி, இயேசுவே நான் மாற விரும்புகிறேன், உம்முடைய அதிகாரத்தை நான் இன்றைக்கு புரிந்து கொண்டேன். அந்த நியாய தீர்ப்பு நாளில் தனியே நீ தேவனை சந்திக்கும் போது உங்க அப்பா அம்மா கூட இருக்க மாட்டாங்க, கணவன் மனைவி கூட இருக்க மாட்டாங்க, பிள்ளைகள் கூட இருக்க மாட்டாங்க, எல்லாரும் நிற்கணும். காவல்துறை போய் நிற்கணும், அரசு ஊழியர்கள் போய் நிற்கணும், எல்லாரும் தேவனை தனியா போய் சந்திக்கணும். இன்னைக்கு செய்த நன்மைக்காவது தீமைக்காவது அன்னைக்கு பலன் வரும். ஒரு நன்மை செய்கிறவனா இருந்தா அவன் நித்திய ரட்சிப்பு பரலோகத்தில் பெற்று பங்கடைவான். அவன் பாவியாய், அவன் தேவனை விட்டு தூரம் போனவனாய், தீமை செய்தவனாய் இருந்தா நரகத்திலே தள்ளப்படுவான். இன்றைக்கு கிருபையின் நாட்கள். இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். இயேசுக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமா? நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போம். ஆண்டவர் இயேசு இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்குள் நம்முடைய கிருபை இறங்குவதாக. நீர் உமக்கு இருக்கிற அதிகாரத்தை நாங்கள் இங்கே சொல்ல உதவி செய்தீர். இதை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய அதிகாரத்தினால் இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய அற்புதம் நடப்பதாக. இதை கேட்ட எல்லாருக்குள்ளும் இந்த ஆசீர்வாதம் உண்டாவதாக. தொலைக்காட்சியில் இதை பார்த்து ஒப்பு கொடுத்தவர்களுக்குள்ளும் உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக.
தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. அவருடைய வீடுகளுக்குள்ளும் அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு தனிநபரை ஆசீர்வதிக்கிறோம். இரத்தத்துக்குள் மறைத்துக் கொள்ளும். நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Rock City AG Church service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.